Hi everyone, welcome back to my channel Handy Hook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்க்ரன்ச்சி. ஸ்க்ரன்ச்சீஸ்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு தேவையான நீடில் 2.5 mm, உல்லன் பேண்டு, இது மூணு தாங்க இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பேண்டுக்குள்ளார இந்த நீடில் விட்டுக்கணும். இந்த கையில் இப்படி நீடில் வச்சுக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேண்டை இப்படி விட்டு பேண்டுக்குள்ளார நீடில் இப்படி விட்டு இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்டார்டிங். ஸோ இது நம்ம கவுண்ட் இல்லை, இது வந்து ஸ்லிப் நாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டிலிருந்து தான் கவுண்ட். இந்த த்ரெட்டையும் அப்படியே வச்சு போட்டுக்கோங்க. அப்போ நல்லா டைட்டாக இருக்கும். இப்படி விட்டு இது இப்படி விட்டு இப்படி எடுத்து இப்படி சிங்கிள் க்ரோஷே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படி விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இதில் ஃபுல்லாக 50 போட்டுக்கணும். எண்ட் ஆஃப் தி செயின். ஸோ இது வந்து எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இங்கே தெரியுது இல்லைங்களா? இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த செயின், அதாவது ஃப்ரண்ட் லூப்னு சொல்லுவோம். செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதில் இந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாமே ஃப்ரண்ட். இது வந்து பேக். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த ஃப்ரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த செயினில் இப்படி விட்டு ஃபஸ்ட்டு செயினில் இந்த ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லைங்களா? அந்த ஃபஸ்ட்டு செயினில் இப்படி விட்டு நீடில் இப்படி எடுத்து இதில் இது பண்ணிக்குவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு செயினில் இப்படி விட்டு இப்படி இப்படி எடுத்து இப்படி பண்ணிக்குவோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3. இப்போ நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டு 3 செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது இப்போது இந்த 3 செயின் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி ரெண்டாவது செயினில் திருப்பி இதே மாதிரி ஃப்ரண்ட் லூப், அதாவது இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஒரு செயின் விட்டு ரெண்டாவது செயினில் சிங்கிள் க்ரோஷே, இந்த செயின் இப்படி விட்டு திரும்ப எடுத்து இப்படி திரும்ப செயின் 3 1 2 3. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஒரு செயின் விட்டு இன்னொரு செயினில், இந்த செயினில் இப்படி விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷ், திரும்ப செயின் 3 1 2 3 போட்டுட்டு அதே மாதிரி தான் ஒரு செயின் விட்டு இன்னொரு செயினில், இதுதான் ஒரு செயின், அதுக்கு அடுத்த செயின் நெக்ஸ்ட் செயின், ஒரு செயின் விட்டு இன்னொரு செயினில் இந்த ஃப்ரண்ட் லூப்பில் இப்படி விட்டு இப்படி எடுத்து சிங்கிள், திரும்ப செயின் 3 1 2 3 போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி தான் ஒரு செயின் விட்டு இன்னொன்றில், அதாவது இதுதான் நெக்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்ததில் இப்படி விட்டு
ஸோ இதே மாதிரி தான் 3 செயின் போட்டுட்டு ஒரே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி இன்னொரு செயினில் போட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிக்கணுங்க. நம்ம இப்போ போட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி இது ஃபுல்லாக பண்ணிக்கணும். இதுதான் செகண்ட் லைன். இது வந்து நம்ம செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு இப்படி கிடைக்கும். இப்போது இதோட இந்த எண்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செயின் முடிச்சிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, இந்த செகண்ட் லைனோட ஸ்டார்டிங்கு 3 செயின்ஸ். அந்த செயினில் செகண்ட் செயினில் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளார, அதாவது இந்த லூபுக்குள்ளார இப்படி விட்டு இப்படி எடுத்து திரும்ப இப்படி பண்ணிக்கணும். 1 2 3. இதுதான் தேர்ட் லைன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுட்டு ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு இந்த நம்ம இப்போ 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த லூப்புக்குள்ளார இப்படி உள்ளார விட்டு இப்படி எடுத்து 1 2 திரும்ப அதே மாதிரி இப்படி சுற்றி இப்படி இந்த லூப்பில் விடணும். லூப்புக்குள்ளார இப்படி விட்டு இப்படி எடுத்து 1 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 செயின் 1 2 3 போட்டுட்டு திரும்ப அதே லூப்பில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கிட்டு நமக்கு ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளே விட்டு உள்ளார விட்டு இப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான். திரும்ப அதே லூப்பில் செயின் இப்போ போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே கண்டினியூ பண்ணிக்கணும். 1 2 3 போட்டு திரும்ப சுற்றிட்டு திருப்பி இப்போ இது ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அதே லூப்பில் பக்கத்தில் இல்லை, அதே லூப்பில் உள்ளே விட்டு 1 2 திரும்ப சுற்றிக்கணும். உள்ளே விட்டு எடுத்து 1 2 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செயின் 3 1 2 3 திரும்ப அதுலேயே உள்ளே இப்படி விட்டு இப்படி எடுத்து செயின் 3 1 2 3 சுற்றிக்கணும். சுற்றிட்டு நெக்ஸ்ட் லூப்பில், அதாவது இந்த லூப் இப்போ நம்ம 2 போட்டு முடிச்சிட்டோம். அதே மாதிரி பக்கத்து லூப்லேயும் 2 போட போகிறோம். 1 ஒரு டைம் இப்படி விட்டு இப்படி எடுத்து 1 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அழகாக தெரியும் நம்ம ஸ்க்ரன்ச்சி. நெக்ஸ்ட்டு ரோல் பண்ணிவிட்டு 1 2 திரும்ப 3 செயின் 1 2 தேர்ட் லைன் ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு லூப்லையும், அதாவது நம்ம இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு லூப்லேயும் 2 1 2 1 2 1 2 பண்ணி இந்த தேர்ட் லைனை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளோதான். அது அப்படியே ரிப்பீட் பண்ணணும் தேர்ட் லைன் ஃபுல்லாக. இப்போவும் நம்ம இதை போட்டு முடிச்சிட்டோம். தேர்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் லூப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது எல்லாமே பேக் லூப்பில் தான் பண்ணணும். ஏதாவது ஒரு பெட்டலில் 3 இது எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இதுலேருந்து தேர்ட் இதில் இந்த பேக் லூப்பில் இருந்து ஃபஸ்ட்டு இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு
யான் எடுத்துட்டு இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இதை வந்து இப்படி உள்ளே இழுத்துக்கோங்க. செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த செயினில், அதாவது இப்போ நம்ம சிங்கிள் இது யான் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது இல்லாமல் அடுத்ததில் இப்படி விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு அதே மாதிரி தான் ஒரு செயின் விட்டுட்டு இன்னொரு செயினில் இப்படி எடுத்து இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். திரும்ப பண்ணலாம். 1 3 செயின் இதே மாதிரி தான் ஒரு செயின் விட்டு இன்னொரு செயினில் இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் crochet. ஸோ இதே மாதிரி இதை ஃபுல்லாக பண்ணிக்கணும். திரும்ப ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. எடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த செயினில் செகண்ட் செயினில் இப்படி விட்டு இப்படி எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லூப்பில், அதாவது இந்த 3 செயின் போட்டோம் இல்லைங்களா, இந்த லூப்பில் இப்படி விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் crochet, திரும்ப செயின் 3 1 2 3 திரும்ப ஒரு டைம் இப்படி சுற்றிட்டு அதே தான் சேம் பண்ணிக்கணும். செகண்ட் டைம் நெக்ஸ்ட்டு 3 செயின், திரும்ப அதே லூப்பில் விட்டு இப்படி எடுத்து அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம இதோட இந்த கலர் மேட்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதோட 2வது லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் சேம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கு இந்த இது நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே இப்படி விட்டு நம்ம ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அதில் இப்படி ஒரு இது விட்டு இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒரு சிங்கிள் crochet போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமாங்க. முன்னாடி இதுக்கு நான் காமிக்கல, ஸோ அதனால் இதுக்கு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை டைட்டாக இப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளார ஒரு 2-3 டைம்ஸ் எடுத்திங்கன்னா போதும். அவ்வளோதான். இதை கட் பண்ணிக்குவோம். நம்மளோட அழகான ஸ்க்ரன்ச்சி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க. போடுறது ரொம்ப ஈஸி தான். நான் 3 இது போட்டிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.